சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் ஹெல்ப் அண்ணா 1 அண்ணா 2 அண்ணா இந்த காயின்ஸை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். உங்கள் கலெக்ஷன் இருந்தான்னா பார்த்து என்னென்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஹெல்ப் அண்ணா அப்படின்றது சின்ன காயின், சின்ன சைஸு காயினு. ஹெல்ப் பண்ண காயின்ஸை பற்றி டீட்டெயில் பார்த்துடலாம். 1950 இதில் 2 வருஷத்தில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 50வது வருஷத்தில் இருக்கிறது ஸ்கேர் காயின்ஸு. இதில் பாம்பே, கல்கத்தா 2 இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே மின்ட் 50லேருந்து 600 ரூபா மட்டும். அதே கல்கத்தா மின்ட் 100லேருந்து 700 ரூபா மட்டும் விலை. அடுத்தது 54வது வருஷம், 1954வது வருஷம். அதுவும் 2 இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே மின்ட் ஸ்கேர் காயின்ஸு 50லேருந்து 500. கல்கத்தா மின்ட் அதே மாதிரி தான் 50லேருந்து 500. அதுக்கு அடுத்தது 55வது வருஷம், சின்ன காயின் இது. அதில் 55வது வருஷத்தில் ஒரே இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது ரேர் காயினு. ரேர் காயின்ஸ் என்றைக்கும் மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்கும், இறங்காது. ஸ்கேர் காயின்ஸு இன்னைக்கு கொடுக்குற பொறுத்து, அதாவது ஒருத்தர் கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தானா அவங்கள்ட்ட நம்ம கேட்டு வாங்குற பொறுத்து தான் விலை மாறும். அதில் ரேர் காயின்ஸு என்றைக்கும் டிமாண்டு தான். எடுத்து இந்த மாதிரி ரேர் காயின்ஸ் 6ன்னு போட்டிருக்க காயின்ஸ் கலெக்ஷன் பண்ணி வச்சிங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் மார்க்கெட்டில் ரேட் ஏறிட்டு தான் இருக்கும். பாருங்கள், 1955வது வருஷத்தில் 100லேருந்து 1500 ரூபா மட்டும் போட்டிருக்கிறாங்க. இது பாம்பே மின்ட்டில் தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க, வேற மின்ட் இல்லை, சிங்கிள் மின்ட்டு. அதனால தான் இது ரேரு. இந்த காயின்ஸ் டீட்டெயில் முடிஞ்சுது. அடுத்தது 1 அண்ணா காயின்ஸை பற்றி டீட்டெயில் பார்த்துக்கலாம். இது 1950வது வருஷத்தில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதே சிங்கிள் மின்ட் தான். ஸ்கேர் காயின்ஸு 100லேருந்து 1200 வரைக்கும். அதே மாதிரி 1954வது வருஷம் 75லேருந்து 1000 ரூபா மட்டும் ரேட்டு போட்டிருக்கிறாங்க. இது 2ம் பாம்பே மின்ட் தான், மீதி மின்ட் இருக்காது. அதாவது கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா மின்ட்டுன்றது எதுவும் இல்லை. ஒன்லி சிங்கிள் மின்ட்டு. 2 அண்ணா, அது இது 1 அண்ணா. அதை பற்றி சொல்லியாச்சு. இது இந்த 2 வருஷத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க, வேற வருஷத்தில் பிரிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த 2 வருஷத்தில் பிரிண்ட் அடிச்சது தான் போட்டிருக்கிறேன். அடுத்தது 2 அண்ணா பற்றி காயின்ஸ் பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் காயின்ஸ் பெருசாக இருக்கும். இதில் 2 அண்ணா போட்டிருக்குது. என்ன கிராமு, என்ன வெயிட்டு எல்லாம் நம்ம இதான. இது ரேர் காயின்ஸு. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, யார்கிட்டனா இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கணுமா, என்ன வெயிட்டு, வருஷமா அந்த வருஷம் கேட்டுருக்குறாங்களா அதை பாருங்கள். என்ன மின்ட்டு, அதுக்கப்புறம் என்ன வெயிட்டு, சுத்தளவு எவ்வளோ இருக்குது, எல்லாமே டீட்டெயில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அதோட காயினோட கண்டிஷன் பார்ப்பாங்க. அந்த காயினோட கண்டிஷனை பொறுத்து தான் ரேட்டு வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் பொறுத்து தான் வாங்குவாங்க. ஏன்னா ரேர் காயின்ஸு என்றைக்கு டிமாண்டு தான். இதில் 2 அண்ணா பற்றி பார்த்துடலாம். 2 அண்ணாவில் 3 வருஷம் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 1950, 1954வது வருஷம், 1955வது வருஷம். இது 3 வருஷத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. முதல் நம்ம பார்க்க வேண்டியதே 1950வது வருஷம். அது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 50 வருஷத்தில் இருக்கிறது 350லேருந்து 2500 முட்டை போகும்.
பாம்பே மின்ட்டு, சிங்கிள் மின்ட்டு. இதில் வேற மின்ட்டில் அடிக்கல. அதே மாதிரி 1954 வருஷம் காயின்ஸு 350லேருந்து 2500 வரைக்கும், அதுவும் பாம்பே மின்ட்டு தான். அடுத்தது இந்த காயினில் இருக்கிறதுல ரொம்ப ரேரான காயின் 1955 வருஷம் இருக்கணும். அந்த வருஷத்தில் ஒரே ஒரு பாம்பே மின்ட்டு தான், வேற மின்ட் இருக்காது. இதில் விலை போட்டிருக்குது 10,000 ரூபாயிலேருந்து. கண்டிஷன் பார்ப்பாங்க, ஓரளவுக்கு நார்மல் கண்டிஷன் இருந்தானா 10,000 ரூபா. நல்லா எழுத்தால ஓரளவுக்கு தெரிஞ்சானா அதோட ரேட் வந்து 20,000 ரூபா. ஓரளவு கண்டிஷன் நல்லா எஸ்எஃப் கண்டிஷனில் இருந்தானா 40,000 ரூபா. யூஎன்சி 1 லேக்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் ரேரு புதுசாக கிடைக்க, புதுசாக காயின்ஸ் வந்து கையிலே படாமல் இருந்தானா அதோட விலை இன்னும் போடலை. ஆனால் பாம்பே மின்ட்டு தான் இருக்கும். இது விலை ஜாஸ்தியான காயின். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இது விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த காயினும் டூப்ளிகேட் காயின் வருது. நான் பார்த்துருக்குறேன், அதனால தான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இதில் நம்மளுக்கு வாங்கணும். எதுக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டினேன்னா, எத்தனை கிராம் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும் எல்லாம் இது போட்டுருக்குறாங்கன்னா இது செக் பண்ணணும். இத்தனை கிராம் இருக்குதா, இதெல்லாம் ஒரிஜினல் காயினா டூப்ளிகேட் காயினா. ஏன்னா விலை அப்படி. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்து வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல கலெக்டர்கிட்ட விசாரணை பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் நல்ல நிறைய டூப்ளிகேட் காயின்ஸ் வருது. யாரானா ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிடாதீங்க. அது டூப்ளிகேட்டா ஒரிஜினல் காயினா அசோக சின்னம் எப்படி இருக்குது, தலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜூம் பண்ணி கூட காட்டிடுறோம் உங்களுக்கு. இந்த வீடியோ கூட இந்த மாதிரி காயின்ஸ் யாருன்னு வாங்க வந்தோன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காயின்ஸ் பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குது, அந்த மூஞ்சி எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ டூப்ளிகேட் காயினில் இந்த மாதிரி அசோக சின்னம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி மாடு இருக்கிற இடத்துலையும் நல்லா கொஞ்சம் எழுத்தெல்லாம் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். அதனால ஒரிஜினல் காயினான்னு செக் பண்ணிட்டு வாங்கணும். 1955 வருஷம் மட்டும். மீதி நார்மல் காயின்ஸ் தான், அந்தளவுக்கு ரேட்டுன்றது இல்லை. ஆனால் 55 வருஷத்தில் இருக்கிற காயின்ஸ் மட்டும் ரொம்ப ரேரான காயின். பாம்பே மின்ட்டில் தான் அடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த காயின்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட தலை எப்படி இருக்குது, அசோக சின்னம் அதாவது சிங்கோட தலை எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணணும். வெயிட் செக் பண்ணணும். கலரு காயினோட கண்டிஷன் பார்க்கணும். இதை கீரல் விழுந்துருக்குதா, துரு பிடிச்சிருக்குதா, ஓட்டை எதனா விழுந்துருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணி தான் ஒரிஜினல் காயினா டூப்ளிகேட் காயினா செக் பண்ணணும். ஏன்னா இந்த மாடு டிசைன்லேயும் கொஞ்சம் வித்தியாசமாக சேஞ்சாக இருக்கும். அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரேர் காயின்ஸ், எந்த ரேர் காயின்ஸ், சுபாஷ் சந்திர போஸ் காயின்லேயும் இப்போ டூப்ளிகேட் வந்துருச்சு. 1996 வருஷம் அதுவும் டூப்ளிகேட் இருக்குது. அதனால ரேர் காயின்ஸ் பொறுத்தவரைக்கு யார்கிட்ட வாங்கினாலும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. நான் உங்களை அதாவது காயின்ஸ் பொறுத்தவரைக்கு யார்கிட்ட வாங்கினாலும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு, டீலருங்களை கரெக்டாக கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. வேறு யாருன்னா இந்த மாதிரி காயின்ஸ் பற்றி தெரியாதவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கம்மி ரேட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க. அதனால தான் நான் இன்ஃபர்மேஷனான நிறைய பேர் வாங்கி நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இந்த காயினோட ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்றாங்க. அதனால தான் நான் சொன்னேன், யாருன்னா வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா பார்த்து உஷாராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்து வாங்கிக்கிங்க. ஆனால் உங்கள் கலெக்ஷனில் இந்த காயின்ஸ் இருக்குது 1954 வருஷம் 2-1, 1955 வருஷம். மீதி 2 காமனு. 5வது வருஷம் இருந்தானா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது நல்லா ரேட்டு போகிற காயின்ஸு, மிஸ் பண்ணாதீங்க. அதனால தான் உங்களுக்கு ப்ரூஃபோடு காட்டியிருக்கிறேன். இந்த வருஷம் இதாவது 2024 வருஷம் புக் இது. உங்கள்கிட்ட இருக்க தான் செக் பண்ணுங்க. இருந்தானா நல்ல கலெக்டர்கிட்ட கொடுத்து சேல் பண்ணி காசு வாங்கிக்கலாம். இந்த காயின் இது 2 காமன் 350லேருந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்குகிறோம் யாராக இருந்தாலும் 350லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காயின்ஸ் ஓரளவு கண்டிஷனில் இருந்தால் தான் அந்த காயின்ஸ் ரேட்டு. இது அப்படி இல்லை,
இந்த 350 உண்டான ரேட்டு காயின்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் ரேட்டு 10,000 ரூபா தான். 1955 வருஷம். அதனால் செக் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்சதே வீடியோ போடுறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் காயின்ஸு புக்கு கிடைக்காத இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது எதனா காயின்ஸை பற்றி போடும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தானா பார்த்து ஒரு லைக் போட்டுருங்க சார். தேங்க்யூ. இந்த 2 பார்த்துக்குங்க. காயின்ஸை பார்த்துக்குங்க. இந்த காயின்ஸை பற்றி தான் டீட்டெயில் போட்டுக்கிறேன். தேங்க்யூ.